بسم الله الرحمن الرحيم نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى لولد أبلا مالك فرضان الرهبين أداواه عليك ليتشيرين الله تعالى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் மீது செய்த பேரும் மகாரம் 6 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 7வது நோன்புக்கு தயாரான நிலையில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது நோன்பை தராவி தொழுகை பரிபூரணமாக கபூல் செய்வானாக. மீதம் இருக்கிற நோன்புகளையும் தராவி தொழுகையையும் அல்லாஹ் பரிபூரணமாக தொழுகிற நோக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. அருமையான முஸ்லிம்களே, இன்று ஓதி முடிக்கப்பட்ட ஒரு சூறாவுடைய பெயர் என்னவென்று சொன்னால் சூரத்துல் அஅராஃப் என்ற ஒரு சூறா. அல் குர்ஆனிலே 7வது எண்ணிக்கையிலே வரிசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற சமயத்தில் இந்த சூறா இறங்கியதினால் இதற்கு மக்கி சூறா என்று சொல்வார்கள். ஏறத்தாழ 206 ஆயத்துகளை கொண்டது இந்த சூறா. அஅராஃப் என்று சொன்னால் இந்த சூறாவில் ஒரு நிகழ்வை அல்லாஹ் 46வது ஆயத்திலே சொல்கிறான். மேட்டு பகுதி என்று தடுப்பு சுவர் என்று அஅராஃபுக்கு சொல்வார்கள். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு தடுப்பு சுவரை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் பக்கம் இருப்பார்கள், நரகவாசிகள் நரகத்தின் பக்கம் இருப்பார்கள். இதற்கு நடுவுல ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவற்றுக்கு மேல ஒரு சாரார் இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுக்கு தான் அஅராஃப் வாசிகள் என்று அரபியிலே சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் நிறைய செய்திகளை பற்றி பேசுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்றான். அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறை சிலர் சொல்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இது மாதிரி நிறைய நபிமார்களுடைய அவருடைய கூட்டத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். இந்த சூறாவுடைய ஆரம்பமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி தான் ஆரம்பிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நம்ம சொர்க்கத்துல படைச்சோம். அவங்களுக்கு அழகான ஒரு துணைவியை நம்ம தந்தோம். அவங்களை இந்த மரத்துக்கு அருகில போகாதீங்கன்னு சொன்னோம். அவங்க இந்த மரத்துக்கு அருகில போனாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க. அதன் காரணமாக 2 பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா 2 பேரும் இந்த பூமியில வந்து விழுந்தாங்க. நிர்வாணமா ஆடை இல்லாமல் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இலைகளை ஆடையாக தந்தார். அதுக்கு பின்னால் அவர்கள் 2 பேரும் இந்த உலகத்துல அலைந்து திரிந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக இந்த துவா போடுறாங்க. ரப்பனா தலமனா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் என்று இந்த துவா போடுறாங்க. இறைவா, ரப்பனா தலமனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்யாவிட்டால் லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று இந்த துவாவை ஓதி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். இந்த துவாவில் ரொம்ப அர்த்தமான ஒரு கருத்து இருக்கிறது. ரப்பனா லனமனா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து விட்டோம். இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால். மன்னிப்பு என்பது அல்லாஹ்ட்ட நமக்கு கிடைக்கணும். வெறும் மன்னிப்பு மட்டும் கிடைச்சிட்டா போதுமா அப்படின்னா அந்த மன்னிப்புக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய கிருபை வேண்டும். மன்னிப்பு வேண்டும், கிருபையும் வேண்டும். நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்யவில்லை என்றால் லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்ச அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். அதற்கு பின்னால் அவருக்கு மன்னிப்பு வழங்கினான். அப்பதான் ஷைத்தான் அல்லாஹ்ட்ட பேசினான். நான் அவங்கள பழத்தை சாப்பிட வச்சு பூமிக்கு கொண்டு வந்துட்டேன். இனிமேலுக்கு அவங்களையும் அவங்களுடைய சந்ததிகளையும் நான் வழிகெடுப்பேன். அவங்கள வழிகெடுக்கிறதுக்கு எனக்கு சக்தியை நீ தரணும். நான் அவங்களை வழிகெடுத்துக்கிறதுக்காக நீ எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நீ பிடுங்கி விடக்கூடாது என்று அல்லாஹ்ட்ட ஷைத்தான் பேசினான். அப்ப அல்லாஹ் சொன்னா, உன்னால என்ன முடியுமோ, உனக்கு என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்தி நான் தந்ததான் அந்த சக்தி, அதை வச்சு நீ என்னுடைய ஆதமுடைய மக்களை நீ எவ்வளவு வழிகெடுக்க முடியுமோ வழிகெடுத்துக்கும். அவங்களை நீ எவ்வளவு வழிகெடுத்தாலும்
அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உங்களை மன்னிச்சுவேன் அல்லாஹ் சொல்றான். இப்ப சைத்தான் சொல்றான், நான் அவங்களை வெளிகெடுப்பேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் நம்மளதான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன் தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி போய் அவங்கள வழிகெடுப்பேன், அவங்களுக்கு பின்னாடி போய் வழிகெடுப்பேன், அவங்களுக்கு வலது புறமா வந்து வழிகெடுப்பேன், இடது புறமா வழிகெடுப்பேன், நாலா புறமும் சுத்தி சுத்தி நான் இந்த ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து அவங்கள பாவம் செய்ய வைப்பேன்னு சைத்தான் சொல்றான். முன்னாடி வந்து நம்ம வழிகெடுக்கிறதுனா என்னன்னா, அதுக்கு விளக்கு எழுதுறாங்க, துன்யா மேலேயே நமக்கு மோகத்தை அல்லாஹ் சைத்தான் போடுவான். முன்னாடி வந்து நம்ம வழிகெடுக்கிறது அல்லாஹ் சொல்றாங்க, சைத்தான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை வழிகெடுப்பான். முன்னாடி வந்து வழிகெடுக்கிறது என்னங்க, இந்த துன்யா துன்யா துன்யாவே நம்ம எண்ணங்கள்லாம் போகும். பின்னாடி வந்து அந்த வழிகெடுக்கிறது என்ன, ஹராமான விஷயத்தெல்லாம் செய்ய சொல்லி அவன் சொல்லுவான். இப்படி சைத்தான் நானா பக்கத்துல நம்மளை வழிகெடுக்க தயாராக இருக்கிறான். அப்படி வழிகெடுக்கிற அந்த சைத்தான்ல அவன் ஜெயிக்கிறானா, கடைசியில நம்ம ஜெயிக்கிறோமா என்று பார்க்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் ரமலான் நோன்பு வைத்து அதனை இஸ்திக்பார் செஞ்சால் அவருடைய அனைத்து குற்றங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் இந்த சூரத்துல அராஃப்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பத்தி பேசுகிறான். இன்னும் நிறைய நபிமார்களுடைய வரலாறு இருக்கிறது, அது ஒன்றொன்று விரிவாக இருக்கிறது. ஆக இந்த அராஃப் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவில் இப்படி நபிமார்களுடைய வரலாற்றை பத்தி பேசுகிறான்னா, இந்த அராஃப் வாசியர் என்று ஒரு கதை நமக்கு சொல்லி தருகிறார். அந்த அராஃப் வாசியர் யாரு? சொர்க்கத்துக்கு பக்கமும் போக மாட்டாங்க, நரகத்தின் பக்கம் போக மாட்டாங்க, அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சுவர் மேல உட்கார்ந்து இருப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்மை தீமை சமமாக இருக்கக்கூடிய ஒரு சாரார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நன்மையும் தீமையும் ரெண்டும் அப்படியே சமமா வந்து நிற்கும். எந்த பக்கமும் ஏதாவது ஒரு பக்கம் இருக்காதுன்னா அது தீர்ப்பு வழங்கப்படும். எந்த பக்கமும் இருக்காம நன்மையும் இருக்குமாறு தீமையும் இருக்காது, அந்த தராசு அப்படியே நியூட்ரலா நிற்கும். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவங்கதான் அகராஃப் வாசிகள். அவங்கதான் அகராஃப் வாசிகள், இந்த தடுப்பு சுவர் மேல் இருக்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். நமக்கு கேள்வி கணக்கு ஒண்ணு இருக்குங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு நல்லதுக்கு கேள்வியும் நன்மையும் தீமைக்கு நமக்கு தண்டனையும் அல்லாஹ் வச்சிருக்கான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் நம்முடைய அமல்களை அல்லாஹ் நிறுத்து பார்ப்பான். தராசு மாதிரி எடை போட்டு பார்ப்பான். நம்ம பிறந்ததுல இருந்து மௌத்தான வரைக்கும் நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் விலை போடப்படும், தீமைகள் எல்லாம் விலை போடப்படும். ரெண்டு பக்கமும் நன்மை ஒரு தராசுல இருக்கும், தீமை ஒரு தராசுல இருக்கும். இப்ப எது கணத்துல இழுக்குதோ அதுதான் நமக்கு தீர்ப்பு. நன்மையுடைய தட்டு வெயிட் அதிகமாச்சுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். தீமையினுடைய தட்டு கணத்தால் எடை அது அதிகமாச்சுன்னா நரகத்துக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருவோம். இந்த ரெண்டு சமமான ஒரு கூட்டம் இருக்கும், அவங்கதான் அராஃப் வாசிகள். கடைசியில் அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புவானா நரகத்துக்கு அனுப்புவானா அல்லாஹ்வுடைய புறத்துல தான். நம்ம அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடாது. நன்மையில் நிரம்பி நம்ம சொர்க்கவாசியாக ஆகணும் என்று சொன்னால் இது போன்ற ரமலானை நாம் நன்மையிலே அதிகமாக கணிக்க வேண்டும். சரிங்க, இந்த தராசு தட்டுல வச்சு நிறுத்தப்படுறது என்ன நிறுத்தப்படும்? தொழுகிறோம், தொழுகை எப்படி அல்லாஹ் நிறுத்துவான்? அங்க வந்து இடம் போட்டு காமிப்பான் நமக்கு. அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் சஹாபாக்கள், தொழுகைக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை தந்துருவான், நோன்புக்கு ஒரு உருவம் வந்துருவான். அந்த நோன்பு அந்த தொழுகை அப்படியே ஒரு உருவம் மாதிரி இருக்கும். அந்த உருவத்தை அல்லாஹ் அந்த தராசுல வச்சு விருப்பான். அது இடம் அதிகமாச்சுன்னா நம்ம நன்மையை கொண்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி பாவம் செய்யணும்னா அந்த பாவத்துக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுத்து அந்த பாவத்தை அந்த தராசுல வச்சு நிறுத்து காமிப்பான். அது இடம் அதிகமாச்சுன்னா நரகத்துக்கு போட்டுவோம். இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, நன்மை தீமை நிறுக்கப்படுகிறது என்பது ஏட்டுல அல்லாஹ் எழுத மடக்கட்ட எழுத சொல்லுவோம். என்னது, நம்ம சின்ன பிள்ளைகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வலது பக்கத்துல நல்லது எழுதக்கூடிய வழக்கு எப்பொழுதும் எழுதிட்டு இருப்பாங்க, இடது பக்கத்துல தீமையை பதிவு செய்யற வழக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய புக்கு மாதிரி இருக்கும், அந்த புக்கு அல்லாஹ் எழுந்து காமிப்பான். அந்த நன்மையில எழுதின புக்கு இடையில அதிகமாச்சுன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். தீமைக்கு எழுதப்பட்ட புக்கு இடையில அதிகமாச்சுன்னா நரகத்துல நம்ம போட்டுருவோம்.
இது இரண்டாவது கருத்து சொல்லப்படுது. மூணாவது சொல்லப்படுகிறது நன்மை தீமை எப்படி நிறுத்தப்படும் அப்படின்றதுக்கு, அல்லாஹ் யார் அமல் செஞ்சாங்களோ அவங்களையே தூக்கி தராசுல வச்சுதான். நம்ம நன்மை அதிகமா இருந்தா நம்ம வைக்கிறப்ப அந்த இடம் அதிகமாகி நன்மை அதிகமாகிடும். இல்ல ஒருத்தர் பாவியா இருக்கிறான், அவனை தூக்கி நிறுத்துறப்ப அவன் பாவம் அதிகமாகி இடம் அதிகமாச்சுன்னா அந்த நேரத்தில் போடுவோம். இப்படி மூன்று விதமான கருத்து சொல்லப்படுகிறது. அது எப்படி இருந்தாலும் நம்முடைய நன்மை தீமை நிறுத்து பார்க்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு பின்னால்தான் நம்ம சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யப்படும். ஆக இப்படிப்பட்ட நேரத்திலும் அந்த அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பு சுவரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ரெண்டுக்கு நடுவில் நிற்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் பாலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை கடந்து போகணும். அது நல்ல வேகமா கடந்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதை கடக்கிறதுல ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா கீழே விழுந்து நரகத்துக்கு போயிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கிற பாக்கியத்தை தருவார்கள் என்று துஆ. அந்த பாலத்துல நன்மை தீமை எப்படி இருக்குதோ அதுக்கு தோர்வா கடந்து போயிடலாம். ரெண்டுமே சமமா இருந்தா அங்க அல்லாஹ் நிறுத்திடுவோம், அந்த பாலத்துல நின்றோம். இப்படி எல்லாம் வறுமையினுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் இந்த சூரத்தில் அஹ்ராஃப் என்று ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் வைத்து அந்த கூட்டவாசிகளை அல்லாஹ் பேசுவதை இந்த சூறாவை சொல்றான். இந்த அஹ்ராஃப் வாசிகள் என்ன செய்வாங்க? நடுவுல தானே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கவாசிகள் தெரியும் பார்ப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தா நரகவாசிகள் பார்ப்பாங்க. நரகவாசிகள் அந்த அஹ்ராஃப் வாசிகளை பார்த்து பேசுவாங்கன்னா, நரகவாசி எங்க மேல கொஞ்சம் தண்ணியை நீங்க ஊத்துங்க, எங்க மேல கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க, எங்களுக்கு தாகமா இருக்கு, எங்க உடம்பெல்லாம் சூடா இருக்கு அப்படின்னு நரகவாசிகள் சொல்லுவாங்கன்னா, அப்பொழுது சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் இந்த தண்ணியை உங்க மேல ஊத்துறத ஹராமாக ஆக்கிட்டான். ஏன்னா உலகத்துல வாழ்றப்ப சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல, இந்த நன்மை செஞ்சா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொன்னான், இந்த கெடுதி செஞ்சா நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னான். அப்ப அதை பார்த்து புரிஞ்சு விவரமா நம்ம நன்மையை செஞ்சிருந்தா நீங்க சொர்க்கத்துக்கு வந்திருப்பீங்க. நாங்க அனுபவிக்கிற அந்த சொர்க்கத்துடைய குளிர்ந்த தண்ணிய அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்போம். ஆனா நீங்க அதுக்கு மாறு செஞ்சதுனால நீங்க நரகத்துக்கு போயிட்டீங்க. எனவே இந்த தண்ணியை உங்களுக்கு கொடுப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கிட்டான் அப்படின்னு சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் பேசுகிற அந்த பேச்ச நடுவுல உட்கார்ந்து அந்த அஹ்ராஃப் வாசிகள் கேட்பாங்க என்றும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அதே மாதிரி அந்த நடுவுல உட்கார்ந்து அஹ்ராஃப் வாசிகள் கேட்பாங்க, எதனால நீ சொர்க்கத்துக்கு வந்த அப்படின்ட்டு. அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் எங்களுக்கு வாக்கு கொடுத்தான், தொழுதா, நோம்பு வச்சா, ஜக்காத்து கொடுத்தா, தர்மம் செஞ்சா சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா, அதை நம்பி நாங்க ஏற்றுக்கொண்டு அமல் செஞ்சோம், அதனால எங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறாங்க. சொர்க்கவாசிகள் அந்த தடுப்பு சுவர்வாசிகள் சொல்லுவாங்க. நரகவாசிகள் கேட்பாங்க, எதுக்குப்பா நீ நரகத்துக்கு வந்த? இல்ல உலகத்துல நாங்க வாழ்ற சமயத்துல பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நபி எச்சரிக்கை செஞ்சாங்க, குர்ஆன் எச்சரிக்கை செஞ்சுச்சு. ஆனாலும் நாங்க அதை பொதுபோக்கு அசால்ட்டா நினைச்சிட்டோம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா நினைச்சோம். அதனால அதை பொய்ப்பித்தோம், அதனால நாங்க நரகத்தில் வந்து விழுந்து விட்டோம் என்று நரகவாசிகள் சொல்லக்கூடிய அந்த உரையாடல்கள் அந்த சூரத்துல் அஹ்ராஃப்ல ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அருமையான முக்கியங்களே, அல் குர்ஆன் உண்மையானது, அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் உண்மை. எனவே அந்த நிகழ்வை, அந்த உண்மையான செய்திகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய நன்மை தீமைகளை இடைபோட காத்திருக்கிறான். எனவே இது போன்ற ரமலான் மாதங்களில் அதிகமான நன்மைகளை சேர்த்து வைத்து நம்முடைய தராசு தட்டு இழுக்கப்படுகிற போது நன்மையுடைய தட்டு கணத்தால் அதிகமாக இழுத்து நாம் நன்மை வாசிகளாக, சொர்க்க வாசிகளாக ஆகிற பாக்கியத்தையும் எல்லா விதமான பாவங்களில் இருந்து தவிர்ந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுகிற பாக்கியவான்களாகவும் அல்லாஹ் நம்மையும் குடும்பத்தார்களை உலகம் இல்லத்திற்களை அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وآخر دعوانا الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على محمد طب القلوب
الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاءنا وركوعنا وسجودنا وقيامنا وتلاوة القرآن إنك أنت السميع العليم. وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم فهمنا في الدين وعلمنا القرآن الحكيم. اللهم فهمنا في الدين وعلمنا القرآن الحكيم. اللهم فهمنا في الدين وعلمنا القرآن الحكيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.